அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக, உம் நாமத்தை நிர்மயப்படுத்திக் கொள்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரோடும் பிரசன்னம், பாதுகாப்பு, வழிநடத்தல் அத்தனையும் தொடர செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் தயவுசெய்து உட்கார போகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் இன்றைய தியானம். கொலோசு திருச்சபைக்கு, கொலோசே திருச்சபைக்கு, கொலோசியருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபம். இந்த கொலோசே திருச்சபைக்கு ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலன் போனதில்லை. எப்பாப்ரா என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரன் அதை நிறுவி இருக்கிறார். ஆனால் இது ரோமன் இன்ஃப்ளூவன்ஸ், கிரீக் இன்ஃப்ளூவன்ஸ் உள்ள ஒரு பட்டணமாக இருந்தபடினால வேத அறிவை காட்டிலும் உலக அறிவு அதிகமாய் பெருகினதுனால சில குழப்பங்கள் வந்துவிட்டது. நம்ம எல்லோரும் கூட இது ப்ராப்ளம் தான். காலையில் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் நம்ம படிச்சிருப்போம். திடீர்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கோம், அதை படிச்சிருப்போம். திடீர்னு ஒரு யூடியூப் நியூஸ் வந்திருப்போம், அதை பார்த்துருப்போம். லாஸ்ட்டில் என்ன உலக அறிவா தேவ ஞானமா அப்படின்னு போய் உலகத்து பக்கம் சார்ந்திருப்போம். உலகத்தில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது நமக்கு நடந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அப்பேற்பட்ட ஒரு ப்ராப்ளம் தான் இந்த கொலோசே திருச்சபைக்கு நடந்தது. ஆரம்பத்தில் நன்றாய் ஓடினார்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நன்றாய் ஓடினார்கள். ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனை அவர்களுக்குள்ளே வந்ததற்காக பவுல் அப்போஸ்தலன் தன் கைப்பட இந்த மடலை எழுதி கொடுத்து அனுப்ப போகிறார். இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை பற்றி பேச போகிறார். நம்மளெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு புது மனிதனாய் மாற்றுகிறார் என்று சொல்லுகிறார். பெரியவங்க சொல்லுவாங்க, இவன் திருந்தி வாழ்ந்துட்டான், திருந்தி வாழ்ந்துட்டான். கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை? ஆமாம், திருந்தி வாழறவங்க முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருப்பார்கள். எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் வருது. 1978 நான் பிறக்கும் போது எங்கள் தாத்தாக்கு நிறைய சாராயம் குடித்து அவருக்கு லிவர்லாம் பாதிக்கப்பட்டு ரத்த வாமிட் எடுத்தாராம். அப்போ டாக்டர் சொன்னாங்களா, இந்த குடியை விட்டலனா நீ செத்து போயிடுவாரு. நான் பிறக்கிறேன், எங்கள் தாத்தா குடியை விடுறார். எனக்கு 90 வயசுக்கு மேலே வாழ்ந்தார். அப்போத்துலேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அவரோட பீரியடில் அவரை மாதிரி குடித்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீமெல்லாம் யாருமே இல்லை. அவர்களெல்லாம் தாண்டி அவங்களுடைய பிள்ளைகள் காலம் வரைக்கும் வாழ்ந்தே தான். உங்கள் தாத்தா திருந்திட்டான்ப்பா, எங்கள் தாத்தா திருந்திட்டார் என்றதை நான் அந்த வயது உள்ளவர்கள் சொல்லுகிறேன். அப்படி ஒரு மாற்றம் எனக்கு தெரிந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது திரும்பி லங்ஸ் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த சிகரெட்டை நீ விட்டியன்னா நீ பிழைப்ப அப்படின்னா. சிகரெட் விட்ட ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகள் வாழக்கூடிய கிருபையை கற்றுக்கணும். ஒரு மனுஷன் திருந்தினா இப்படி திருந்தணும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட அப்படி ரட்சிக்கப்படணும். நேற்றுக்கு என் கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு பஞ்சர் போட போனேன். அந்த பஞ்சர் கடையில் உள்ள அந்த சகோதரர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் பேசுவார், குடிப்பார், ரொம்ப கலாட்டா பண்ணுவார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டுக்கிறார். அவங்க மனைவி ஒரு ரட்சிப்பு நிறுத்திடுறார். இவ்வளோ நாள் மரியாதை இல்லாமல் பிஹேவ் பண்ணுறவர் என்னை பார்த்து, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா, ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அப்படின்னு. நேற்றுக்கு நான் பஞ்சருக்கு கார் கொண்டு போகும்போது உங்களே தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய சாட்சி, பேசக்கூடாது ஒருத்தனை ஆண்டவர் பேச வச்சார் அப்படின்ட்டு சுற்றி உள்ளவங்களெல்லாம் பேசுகிறேன். வா, மாறினா இப்படி தான் மாறணும், புது மனுஷனாக இருக்க வேண்டும். உலகத்திலே பாவத்தை பார்த்து, குடியை பார்த்து, எல்லா பாவத்தையும் பார்த்து ஒரு மனுஷன் திருந்தி அவன் கர்த்தருக்காக நிற்க பார்க்குறது போல சந்தோஷமாக இருக்கிறது போல தான் பவுலோஸ்தலன் சொல்லுகிறார், இன்றைக்கி உங்களை கர்த்தர் புது மனிதர்களாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனசு மட்டும் இல்லை, உடம்புலையும் சுகம் தருவார். அல்லேலூயா. குழப்பத்தில் சுகம் தருவார், பயத்தில் சுகம் தருவார். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா. என் வாழ்க்கையிலே நிறைய நடந்திருக்குங்க. ரொம்ப லேசியான பர்சனாக இருந்திருக்கேன். கர்த்தர் அதை பிரேக் பண்ணக்கூடிய கிருபை தந்தார். ரொம்ப ஊதாரிதனமாக செலவு பண்ணுவேன், அதை செய்யக்கூடாத கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கடன் வாங்குவேன், கடன் வாங்காமல் இப்போது நடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ரொம்ப பெருமையாக பேசுவேன், அந்த பெருமையை ஓரம் கட்டக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உடம்புல வரேன், அடிக்கடி தலை சுற்றல் வரும், நின்னா கீழே விழுகிற அளவுக்கு தலை சுற்றல் வரும், எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறார். தலை வலி வரும், ஸ்கூல் படித்த காலத்தில் தலைவலி வரும், கர்த்தர் புது மனுஷனாக மாற்றிருக்கார். எவ்வளோ பெரிய தலைவலியும் வராதபடி பார்த்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி ஒரு மனிதனை கர்த்தர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார், அந்த வல்லமை நம் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் இருக்குது. கிரீக் இன்ஃப்ளூவன்ஸ், கிரேக்க தத்துவங்கள் அவர்களை மேற்கொண்டு விட்ட பிறகு பவுல் அப்போஸ்தலன் இன்னைக்கு சொல்ல போகிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பழைய மனுஷனை நீங்கள் உதறி தள்ள வேண்டும். ஆமென். பழைய மனுஷனை கலைந்து விட்டு புதிய மனுஷனை போற்றுக்கொள்ளும். பழைய மனுஷன் பயந்தான், புதிய மனுஷன் பயப்பட மாட்டான். அப்போ ரொம்ப தைரியசாலியாடுவானா? இல்லை, கர்த்தர் மீது அதிக நம்பிக்கையாக இருப்பான்.
பழைய மனுஷன் சாத்தானை கண்டு பயப்படுவான், புதிய மனுஷன் சாத்தானை விரட்டுவான். இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொல்வான். ஸோ புட் ஆஃப் த ஓல்டு மேன் என்பதாக இன்றைக்கு ஐயா நமக்கு சொல்லித்தரப்போம். இதில் 25 வசனம் இருக்குங்க. இதை நான் பிரிக்க போகிற பகுதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாக டைட்டில் சொல்கிறேன். டைட்டில் என்ன? ஒன் நியூ மேன் ஒன் நியூ லைஃப். ஒரு புதிய மனிதன், ஒரு புதிய வாழ்க்கை. கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எங்கே போடப்பட்டிருக்குன்னு கேட்குறீங்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Therefore if any man be in Christ, he is a new creature. All things are passed away, behold all things are become new. Yes, இது உண்மை. 2 கொரிந்தியர் 5:17 படி நான் புதிய மனுஷன். சொல்லுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 படி நான் புதிய மனுஷன். என் வயிறு புதிய வயிறு, என் கிட்னி புதிய கிட்னி, என் தலை புதிய தலை, என் யோசனைகள் புதிய யோசனைகள், என் பயம் போய் விட்டது, நான் புதிய மனிதனாய் மாறிவிட்டேன். The one who accepts Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஆவிக்குரிய ரீதியாக அவன் மாறுகிறான். பேசினார். அவங்க கிராமத்தில் அவர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கார். கூட இன்னொரு ஆண்டி, லீதியால் ஆண்டி, அப்படி தானேப்பா? அந்த ஆண்டி தான் அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு போய் நடத்தினேன். இந்த மகன் பேசுறதை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை மகனே, நீ பழைய மனுஷன்ல புதிய மனுஷனாய் மாறின பதினால் நீ பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது? புதுசாக இருக்குது. மற்றவர்கள் யோசிக்கிறது போல நீ யோசிக்கவில்லை. இன்றைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் நம் அனைவருக்கும், கேட்டுக்கொண்டுகிற அனைவருக்கும் கர்த்தர் தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ரட்சிக்கப்பட்டும் போதே புது மனுஷன் ஆகிட்டோம். அப்போ திரும்பி பழசாகட்டோமா? பழசாகல, புதுசை நம்ம டேப் பண்ண போகிறோம், புது சட்டையை போட்டுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஓல்டு லைஃப் ஹேட் சின். பழைய வாழ்க்கையில் பாவம் இருந்தது. புதிய வாழ்க்கையில் பாவம் இல்லையான்னு கேட்காதீங்க. பாவம் வருது, மேற்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பழைய வாழ்க்கையில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், புதிய வாழ்க்கையில் பாவத்தை சொல்லுங்க பழைய வாழ்க்கையில் பயம் இருந்தது, புதிய வாழ்க்கையில் பயத்தை மேற்கொள்ளுகிறோம். Our life has been changed with the new life of righteousness. நீதி என்னும் மார்க்கவசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எப்படிங்க கிடைச்சிச்சு? கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்ததினால். கர்த்தரோடு கூட ஐக்கியம். ஒரு தம்பி ஒருத்தர் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தார். ரொம்ப கஷ்டப்படுவார் காசு. அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய இடத்துல வேலை கிடச்சிச்சிங்க. பெரிய இடத்துல வேலை கிடச்சி அந்த இடத்துல போய் உண்மையாக இருந்தார். ஒரு வருஷம் உண்மையாக இருந்தார். அப்புறம் அவருக்கு நிறைய பதவிகள்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவர் ஏழையே இல்லை. அவர் வரும்போது அவர் கார், காஸ்ட்லி கார், முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 காரு போகுது. அவர் பல பேருக்கு சாப்பாடு போடுறாரு. எப்படிப்பா மாறினேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லையா, நான் வேலைக்கு போன இடம் அது. நான் ஒரு நல்ல பணக்கார கையில் வேலைக்கு போனேன், அவர் என்ன பணக்காரனாக ஆகிட்டார் அப்படின்னாரு. ஒரு பணக்காரனோட ஐக்கியம் வச்சுருந்தா பணக்காராக மாறுவோன்னா, பரிசுத்தரோட ஐக்கியம் வைத்திருந்தால் நாம் பரிசுத்தமாய் மாறும். தேவனோட ஐக்கியப்பட்டிருந்தால் நம்மை பலமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக. டுடே காட் இஸ் கனெக்டிங் அஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோட கனெக்ட் பண்ணுறார். எப்படி இயேசுவோட கனெக்ட் பண்ணுறது? இந்த தம்பி பணக்கார கையில் வேலைக்கு போயிட்டார், கனெக்ட் ஆகிட்டார். ரைட்டா? ஆமாம். இன்னொருத்தர் பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்தார், கனெக்ட் ஆகிட்டார். ஜீசஸ் கூட எப்படி கனெக்ட் ஆவீங்க? நம்பினா போதும்மா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜீசஸை நம்ப போகிறீங்க? ஹல்லேலூயா, ஆமீன். இயேசுவை நம்பினால் போதும். நம்பினாலே கர்த்தர் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். இன்னைக்கு பொன்ராணி அம்மா வந்துக்கிறாங்க. நீ ஏசாமியை நம்பினாலே போதும், நீ புதுசாக மாறிடுவேன். மனுஷனை நம்பினா நம்பிக்கை, ஆண்டவரை நம்பினா விசுவாசம். சிம்பிள். மனுஷனை நம்பினா அது பேர் நம்பிக்கை, கர்த்தரை நம்பினா விசுவாசம். நான் இன்னிலேருந்து இயேசு நம்ப போகிறேன், நான் புது மனுஷியாக மாறப்பேன். இந்த புது மனுஷியாக மாறிட்ட பிறகு பயம் முதல்ல போகும், கவலை முதல்ல போகும், கண்ணீர் போகும், கடன் போகும், வியாதி போகும், நம்பிக்கை உண்டாகும். கர்த்தர் நம்பிக்கை. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த தலைப்பு பாருங்க, ஒன் நியூ மேன் ஒன் நியூ லைஃப். ஒரு புது மனிதன், ஒரு புது வாழ்க்கை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தான் இதிலே நாம் படிக்க போகிற முக்கியமான ஒரு வசனமாக இருக்கும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புது மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புதுசு பிடிக்கும்? எல்லாருக்கும் புதுசு பிடிக்கும். பழைய வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வாங்க போகிறேன், ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாமா, புதுசு வாங்கிக்கலாமா? பழசு வேண்டாம். பழைய மொபைல் பழசு ஆயிடுச்சு, உடஞ்சிச்சு, அதனால் என்ன வாங்க போகிறேன்? புதுசு. பழசை ரிப்பேர் பண்ணி போட்டால் ரொம்ப ஓல்டாக இருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப ஓல்டு மேன் மாதிரி திங்க் பண்ணுறீங்களே. நம்ம பிள்ளைங்க சொல்கிறாங்க, ஏய் பழசு தான் ஸ்ட்ராங்கு, பரவாயில்ல, ஓல்ட் இஸ் கோல்டு, பரவாயில்ல, எனக்கு புதுசு தான் வேணும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை புதிய மனுஷனாய் மனுஷியாய் மாற்றப் போகிறாராம்.
எப்படி மாற்ற போகிறாராம்? அவரை போன்று. ஹல்லேலூயா. அவரை போன்று. இன்றைக்கி உலகத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். நீங்கள் புதுசாக மாறலாம், அப்படி மாறலாம், இப்படி மாறலாம். இல்லைங்க, இன்றைக்கி என் ஆண்டவர் என் மனதை புதிதாக்குகிறார். இங்கே கை வைங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மனதை புதிதாக்குகிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் என் மனதை புதிதாக்குகிறார். ரினிவல் ஆஃப் மைண்ட். ரினிவல் ஆஃப் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறோம்? ரினிவல் பண்ணுறோம். அப்படி தானே? லைசன்ஸ் என்ன பண்ணுறீங்க? ரினிவல் பண்ணுறீங்க. கர்த்தர் நம் மனதை இன்றைக்கு தம் வார்த்தையினால் ரினிவல் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. Our mind will transform, our behavior will change. பயப்படாதீங்க. ஐயோ நான் மாறிட்டேனா எப்படி? மாறுவதற்காகத்தான் கர்த்தர் திருச்சபையில் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம படித்தது இப்படி தான் சொல்கிறது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த கொலோசே திருச்சபைக்கு ஒரு ப்ராப்ளங்க. இவர்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, உலகத்து பக்கம் ரொம்ப சார்ந்துட்டாங்க. அன்னைக்கு தத்துவ ஞானிகள் அதிகம். ஆமாம், கிரேக் ஃபிலாசபி ரொம்ப அதிகம். இந்த கிரேக் ஃபிலாசபியை படித்து கொண்டு நேற்றுக்கு அடிதிகரில் படித்தோம், அவங்க மாயை பின்பற்ற போயிட்டாங்க, ஹெரசி பக்கம் போயிட்டாங்க, கட்டுக்கதைகளை பின்பற்ற போயிட்டாங்க. இன்றைக்கு சபை ஸ்ட்ராங்காக இல்லை. எப்பாப்பிரா வந்திருக்காரு, பவுல் ஐயா கையில் தன்னுடைய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறார். சர்ச்சில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஆள் கூட ஸ்ட்ராங்காக இல்லை. கவனிங்க, நான் இல்லை, ஃபால்ஸ் டாக்ட்ரின் பைபிளில் ஒன்று சொல்லியிருக்கு, அவங்க ஒன்று சொல்லுகிறார்கள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது தான் பவுல் ஐயா அந்த லெட்டரை எழுதுகிறார். எப்படி எல்லாம் ஹெரிசி வந்துச்சு? நான் நேற்று சொன்னேன், மோசாயிக் லா, மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை கட்டளை கொள்ளும், எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணணும். ஆமாம், அதே போல் இந்த பண்டிகைகளை கொண்டாடணும், சாபத் செலிப்ரேட் பண்ணணும், முதல்ல யூதனாக மாறணும், பிறகு தான் கிறிஸ்தவனாக மாறணும் என்கிறெல்லாம் வருகிறது. ஆமாம், நீங்கள் தேவதூதர்களை வணங்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை விட மோசே பெரியவர், இயேசு கிறிஸ்துவை விட தாவீது பெரியவர் என்றெல்லாம் குழப்பங்கள் வருகிறது. ஆனால் இன்றைக்கி பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக பேச போகிறார். த சுப்ரீமசி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம மனதில் எப்போதுமே இயேசு தான் பெரியவர். என்னை காப்பாற்ற வந்தவர் இயேசு, என்னை காப்பாற்ற வந்தவர் இயேசு. கிரீக் மைண்ட் செட்டுக்கு அறிவு தான் பெருசு, அறிவு தான் பெருசு, அறிவாளிகள் தான் பெரியவங்க. அறிவாளிகள் தப்பு பண்ணாலும் அது ஒரு கண்டுபிடிப்பு. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, அவர் நமக்கு பெரியவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அனைத்து ப்ராப்ளமும் சால்வ் பண்ண வந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உலகத்தோடு நீங்கள் ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம், நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று. ஒரு ஆமென் சொல்லாமா? ஏன்னா மொத்தம் 25 வசனங்கள் இருக்குங்க. என்ன பேச போகிறார் பவுல் அப்போஸ்தலன் என்றால், முதல் 4 வசனங்களிலே நாம் கிறிஸ்துவுடனே மரித்து கிறிஸ்துவுடனே உயிர் தழப் போகிறோம். ஆமென். கிறிஸ்துவுடனே மரித்து கிறிஸ்துவுடனே உயிர் தழ போகிறோம். ஆமென். செத்துறது பிடிக்குமா? செத்துற மாதிரி ஆக்ட் பண்ணுறது பிடிக்குமா? ஒரு 10 நிமிஷம் செத்தா மாதிரி இருங்கன்னா நடிச்சுட்டு சிரிச்சுட்டு எழுச்சிக்கலாம். செத்தே போயிடணும்னா அங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. ஞானஸ்தானம் என்பது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடனே மரிக்கிறதா அர்த்தம். அல்லேலூயா. ஞானஸ்தான தொட்டிலேருந்து எழுதுக்குது எப்படி தெரியுமா? உயிரோடு எழுதுறதா அர்த்தம். என்ன சொல்லுதுன்னா, நான் பாவத்துக்கு இனிமேல் செத்துட்டேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போனா அர்த்தம்னா, நம்ம தப்பு பண்ணோம்ல, அதுக்கு அடி, மோஸ்ட் அடினா மரண தண்டனை, அதை நான் ஞானஸ்தான தொட்டியில் வாங்கிட்டேன். ஞானஸ்தான தொட்டியில் முழுகும் போது என்ன பண்ணுறது அர்த்தமா? பாவத்துக்கு செத்துட்டேன், உயிராக எழுந்துச்ச பாரு, நான் உயிராக எழுந்துச்சிட்டேன். சாத்தான் கேட்பா, நீ பாவியாச்சே, அதான் ஞானஸ்தான தொட்டியில் செத்துட்டேன்டா. நீ பொய் சொல்கிற. இல்லை, நான் கிறிஸ்துவுடனே மரித்தேன். அல்லேலூயா. போய் கிறிஸ்து கையில் கேட்டுக்கோ. வண்டர்ஃபுல் இல்லைங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுறார். புது சிருஷ்டியாய் மாறுகிறவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவர்களை கர்த்தர் அன்னிதினம் திருச்சபையில் சேர்த்தார். அவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவங்க ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். என்ன நம்பினா நீ ஞானஸ்தானம் எடு, ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா காப்பாற்றப்படுவாய் என்று சொன்னார். இன்றைக்கு டை, யூ ஹேவ் டு டை அண்ட் யூ ஹேவ் டு ரைஸ் அப் இன் கிரைஸ்ட். இதை 1-4 வசனங்களில் பேச போகிறார். 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பழைய மனிதனை நீ கலைந்தாக வேண்டும், பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும் என்பதாக பேச போகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்துவை போன்று வாழ வேண்டும். யூ ஹேவ் டு லிவ் லைக் ஜீசஸ். இயேசு என்ன பண்ணிருப்பார்? இப்போ இயேசு எப்படி பண்ணுவார், இயேசு எப்படி ப்ரே பண்ணுவார் என்று யூ நீட் டு லிவ் இன் த இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மற்றவர்கள் பார்க்கிறவர்கள் நம்மில் இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமென். 2000 ஆண்டுகள் முன்பாக இயேசு பூமியில் நடந்தாரா இல்லையா? இன்றைக்கும் நடக்கிறார். இந்த கால் மூலமாக நடக்கிறார், அந்த கால் மூலமாக. தட் இஸ் த இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் குடும்பத்தை பற்றியும்
வேலை ஸ்தலத்தை பற்றியும் எஜமானனுக்கு கீழ்ப்படுகிறதை பற்றியும் கணவன் மனைவி உறவை பற்றியும் பேச போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இன்னும் ஆழமாக இருக்கிறீர்கள்? ஆமென். பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள். ஜீசஸ் இப்போ எங்கே அமர்ந்து இருக்காரு? பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தில் ரைட் ஹேண்ட் சைடு உட்காந்துருக்கிறார். யாரோட சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே உள்ளதை நாடணும். அப்போனா டெய்லி ப்ரே பண்ணும்போது இயேசுவை பார்க்க வேண்டும். அதாவது தாவீது சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் ஞானஸ்தானப்பட்டுட்டீங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் மரித்தீங்க, உயிரோட எழுச்சிங்கன்னா ஆல்வேஸ் லுக் அப்வர்டு. என்னதுங்க? எங்கள் மத சர்ச்சில் எப்போதும் எங்கள் ஸ்பிரிச்சுவல் மம் சொல்லுவாங்க, பிரச்சனை வரும்போது எங்கே பார்க்கணும்? மேலே பார்க்கணும். மேலே வானம் தான்ப்பா இருக்குது. இல்லை, வானத்தில் தான் ஆண்டவர் சிங்காசனம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை பார்க்கலாமா? அவ்வளோதான். வானத்தை பாருங்கள். நான் கிறிஸ்துவுடன் கூட உள்ள மேலானவைகளே நாடுங்கள். ஆமென். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பணம் வேணும்னு கேட்காதீங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதின்னு கேளுங்க. யாபேஸ் என்ன பண்ணார்? கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து. ஆண்டவர் 1 கோடி ரூபாய் பணம் தாரும் என்று கேட்கவில்லை. என்னை மேலே பார்க்குறவங்க என்ன ப்ரேயர் பண்ணுவாங்க? என்னை ஆசீர்வதி. ஆசீர்வதி என்னன்னா வழிந்தோடும். நீங்கள் சாப்பிட்டது மீதி எடுக்கலாம், உங்கள் பணத்துக்கு செலவு பண்ணினதுக்கு மீதி எடுக்கலாம், 1000 ரூபாயிலையும் மீதி எடுக்கலாம். நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான எக்ஸாம்பிள். 5 அப்பம் 2 மீனை 12 கூட நிறைய மீதி எடுத்தார். ஆமென். ஆக்சுவலாக எப்படி மீதி எடுப்பாங்க? 1,00,000 மீன் 5 லட்சம் அப்போ இருந்தால் தான் மீதி எடுக்க முடியும். எவ்வளோத்த மீதி எடுத்தார்? 5 அப்பம் 2 மீன். சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் என் கையில் உள்ள குறைவில் நிறைவாகி மீதி எடுப்பேன். குறைவில் நிறைவாகி எப்படி எடுப்பேன்? மீதி. இதை தான் சொல்கிறேன். செட் யுவர் மைண்ட், ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் அப்பான் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்பான் த ஹெவன்லி திங்ஸ், அப்பான் த பிளேசஸ் வேர் ஜீசஸ் இஸ் சிட்டிங். யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஹெவன். பரலோகம் எனக்கு என்ன சொல்லுது? பரலோகம் எனக்கு என்ன சொல்லுது? பரலோகம் எனக்கு என்ன சொல்லுது? ஸ்மித் விகிட்ஸ்வர்த் என்கிற ஊழியக்காரர் சொல்வார், ஒரு உடம்பு சரியில்லாத ஆளுக்கு ப்ரே பண்ணும்போது தன்னுடைய மனதை பரலோக பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுவாராம். ஒரு குறிப்பிட்ட நாள் பரலோகத்தினுடைய கதவுகளை கூட பார்த்து டம் டம்னு தட்டக்கூடிய கிருபை ஆண்டவர் தந்தாராம். பேங்கிங், ஐ வாஸ் பேங்கிங் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன். பரலோக கதவை நான் என்ன பண்ணேன்? தட்டின ஜபத்தில் இந்த மனுஷன் சுகம் பெறாரு. நம்ம ஃபோக்கஸ் அப்படி இருக்கணும். we cannot be distracted person. உலகத்து மக்களே சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் டபுள் ஒர்க் பண்ணாதீங்க, டபுள் ஒர்க் செஞ்சால் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையும், ஒரு டைமில் ஒரு வேலை முடிங்க, ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கர்த்தரை பார்க்கறதுல டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரே பண்ணுறதுல டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து 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 தான் முக்கியம். அவரை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம் பாவத்தில் மரித்திருந்தோம், இன்னைக்கு நம்ம உயிர் இயேசு கையில் இருக்குது. ஒரு முறை எனக்கு உயிர் பயம் வரும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம், ஐயோ இந்த உயிரை தக்க வைக்க இந்த மாத்திரை போட்டுக்கலாமா, அந்த மாத்திரை போட்டுக்கலாமா, இந்த டாக்டர் கையில் போகலாமா, அந்த டாக்டர் கையில் போகலாமான்னு. அப்போ தான் பைபிள் சொல்லுது, என் உயிர் எங்கே இருக்குது? இயேசு கையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன்? அதிகமாக ப்ரே பண்ணுவேன், அதிகமாக ப்ரே. உங்கள் உயிர் யார் கையில் இருக்குது? சொல்லுங்கள், யார் கையில் இருக்குது? உங்கள் பிள்ளைங்களோட உயிர் யார் கையில் இருக்குது? இயேசு கையில் இருக்குது. உயிரெல்லாம் யார் கையில் இருக்குது? இயேசு. நம்ம ஜீவன் யார் கையில் இருக்குது? அவரோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்குள், கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்குது. என் உயிரை சாத்தானால் தொட முடியாது. ஆமென். அவர் வழிபடும் போது நம்மை மகிமையில் வெளிப்படக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். கடைசி காலத்தில் இயேசு வருவார். இந்த வானங்கள் வழியாக இயேசு வருவார். இந்த வானன்றது ஆண்டவருடைய பெரிய ஸ்க்ரீனு. நம்ம கையில் இந்த டிவி இருக்குல்ல, இந்த டிவி பெரிய டிவியாக இருக்குல்ல, பெரிய ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஆண்டவருடைய ஸ்க்ரீன் தான் வானம். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பாருங்கள். வானத்தில் ஒன்று நடந்தால் எல்லாரும் பார்க்கலாம். அதற்காக தான் வானங்கள் வழியாக கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் மரித்தேன், கிறிஸ்துக்குள் உயிரோட எழுச்சிக்கு போகிறேன். பாவத்துக்கு மரித்தேன், நீதிக்கு. பாவத்தை பார்த்து பயப்படக்கூடாது, இயேசுவின் நாமத்தினாலே போ. சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது, இயேசுவின் நாமத்தினாலே போ. பேயை பார்த்து பயப்படக்கூடாது, சொல்லணும் இயேசுவின் நாமத்தினாலே போ. தைரியமாய் வாழ வேண்டும். ஏனென்றால் நம்ம யாருடனே இருக்கிறோம்? கிறிஸ்துவுடனே இருக்கிறோம். இரண்டாவதாக, பழைய மனுஷனை நீ கலைந்து புது மனுஷனை தரைத்துக்கொள். ஆண்டவரே நான் புது மனுஷனாக மாறணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது புதுசாக ஏதாவது பண்ணோன்னு, புதுசாக வாழணும்னு, புதுசாக ஊழியம் பண்ணணும்? அதுதான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறார்.
ஆகையால் கெட்ட பாவங்களை பற்றி சொல்றார். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை இவைகளை உண்டு பண்ணுங்கள், அவைகளை அழித்து போடுங்கள். அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அதை பார்க்காதீங்க, அந்த பக்கமாக போகாதீங்க, அதை நினைக்காதீங்க, கெட்டதை நினைக்காதீங்க. ஆமென். அப்படி அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் வருது போல் கோபம் வரும். முற்காலத்தில் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க, அப்படி செஞ்சு வந்தீங்க. ஆனால் இப்பொழுதோ அவைகளை எல்லாவற்றையும் விட்டு விட்டீங்க, விட்டு விடுங்கள். என்ன பண்ணிடுங்க? லீவ் இட். சொல்லாமா? மூளையில் கை வச்சு சொல்லாமா? பொய்யே போ சொல்லுங்க, பாவமே போ, விபச்சாரமே போ, வேசித்தனமே போ, கண் நீச்சையே போ, ஏமாற்றுதலே போ, பயமே போ, வேற வியாதியே போ, கவலையே போ, மூர்க்கமே போ, குறை சொல்லுகிற ஆவியே போ, எல்லா உலகத்துக்குரிய கெட்ட கிரியைகள் போ. சொல்லமா? சமாதானமே வா, சந்தோஷமே வா, நீதியே வா, பரிசுத்தமே வா. ஆமென். மனத்தாழ்மையே வா, நீடிய பொறுமையே வா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கமே வா, இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. லீவ் இட், த்ரோ இட், காஸ்ட் இட். எடுத்து வெளியே போடு, பயத்தை வெளியே போன்னு சொல்லணுமா? ஸ்மித் விகில்ஸ்வர்த் பற்றி தான் சொல்கிறேன். யாருக்காவது ப்ரே பண்ணும்போது சில நேரம் அந்த பயம் அவர் மேலே வருமா, அந்த படுத்திருக்கான அந்த டிபி வியாதி அது உனக்கு வரும்னு சாத்தான் சொல்லுவானா. கொஞ்ச நேரத்தில் அப்படியே பயந்து போயிருப்பாரான். அப்போ சொல்லுவாரான், கேஸ்ட் இட், போ வெளியே, இயேசுவின் நாமத்தினால போ, எனக்கு வராது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு வராது, வியாதி எனக்கு வராது, நான் சுகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றார், பொய் சொல்லாதிருங்கள், கெட்ட கிரியைகளை விட்டு விடுங்கள். ஆமென். ஆமாம். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டு இருக்கிறீர்களே, தரித்து கொள்ளுங்கள். புட் ஆன் த நியூ மேன். புது மனுஷனா நான் இன்னைக்கு புதுசாக பண்ண போகிறேன், புது மனுஷனா புதுசாக பண்ண போகிறேன், புதுசாக பேச போகிறேன். ஏதாவது ஒன்றை விட்டுறலாம், ஏதாவது ஒன்றை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னத்தை விட்டுறலாம்? என்னத்தை விட்டுறலாம்? எதை விட போகிறீங்க? எதை விட போகிறீங்க? நீங்களே மனசில் திங்க் பண்ணீங்க. எதை விட போகிறீங்க? குறை சொல்கிறவங்களா இருக்கீங்க, இல்லை புலம்புறவங்களா இருக்கீங்க. ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனால் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப நேரம் புலம்புறீங்க. புலம்பலின் புஸ்தகத்தை நீங்கள் ஒன்று எழுதுறீங்க, எரியாமல் எழுதலாமல் எழுதுறீங்க. நான் இனிமேல் புலம்பல் புஸ்தகத்தை விட்டு விடுவேன். எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? விட்டுறேன், பரவாயில்ல, எனக்கு பாதகமாக இருந்தாலும் விட்டுறேன். தாவீது போல கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். பண்ணலாமா? புலம்பல் வர நேரத்தில் 100 ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புது சிருஷ்டியை மாறதுக்கு ஒரு வழி பிறந்துச்சா? செய்யலாமா? 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 சொல்லுங்க, செய்யலாமா? 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 ஹல்லேலூயா. You have become a new man, you have become a new creation. Your sins are forgiven. பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார். ஆமென். பழச பேசாதீங்க. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் விருத்த சேதனான், புறஜாதியான், புறதேசத்தான், அடிமை, சுவாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்து தான் எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். அவர் பாஸ்டருங்க, அவர் ப்ரே பண்ணால் நடக்குங்க. இல்லைம்மா, அவர் பாஸ்டராக இருந்தாலும் ப்ரே பண்ணால் இயேசு தான் செய்வார். நீங்கள் ப்ரே பண்ணாலும் யார் தான் செய்வார்? இயேசு தான். இங்கே பெரியவர் யார் தான்? சொல்லுங்கள், இயேசு தான். அவங்க கையில் காசு நிறைய இருக்குது, அவங்க சாதிப்பாங்க. இல்லைங்க, காசு இருந்தாலும் சாதிக்க வைக்கிறவர், காசு இல்லாமல் சாதிக்க வைக்கிறவர் இயேசு தான். பலன் உள்ளவங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்குங்க, செய்வாங்க, என்னால் செய்ய முடியாது. இல்லை, பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் இல்லவனுக்கு ஆகிலும் லேசாய் உதவி செய்கிறவர் அவர் தான். கிறிஸ்து தான் எல்லாவற்றிலும் மேலானவர். சொல்லுங்கள், கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாவுமா இருக்கிறார். சொல்லுங்கள், கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமா இருக்கிறார். இன்னும் ஒரு 5 முறை சொல்லலாம், கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமா இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமா இருக்கிறார், கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமா இருக்கிறார். இன்னைக்கு மனப்பாட போஷனாக கூட வச்சுக்கலாம். கொலோசியர் 3:11 தேவன் நம்மளை பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவும் மனசாட்சியும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டிருக்கக்கூடிய கிருபையை தருகிறார். மற்றவர்களை தாங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை மற்றவர்களை தாங்கும்படி செய்வார். நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சொல்லுங்க, நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மற்றவர்களை தூக்கி சுமப்பேன், மற்றவர்களுக்கு பலன் கொடுப்பேன். என் பேச்சு, என் நடத்தை, என் உதவும் கரம் மற்றவர்களை பலப்படுத்தும். ஒருவரை ஒருவர் தாங்குவோம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் தாங்குவோம். சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குவோம். சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குவோம், ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். ஆமென். ஆமாம். அன்பை தரித்துக் கொள்வோம். 14th verse சொல்றார், அன்பை தரித்துக் கொள்வோம். There is a system operating in Christ's body. ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் சொல்லாமா? என்னென்ன சிஸ்டம்? ஒரு இடத்துல பெரிய ஆள் ஆகணும்னா என்ன கொடுக்கணும்? கைவிட்டு கொடுக்கணும். இல்லை,
லஞ்சம் கொடுக்கணும், அப்போ பெரிய ஆள் ஆகும். அந்த இடத்துல அது வேலை செய்யும். சில இடத்துல புகழ்ந்து பேசணும், புகழ்ந்து பேசினா ஒர்க் ஆகும். ஆகுமா? சில இடத்துல அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு சொல்லுவாங்களா, கை தட்டணும். ஆமாம், அவர் கரெக்டாக சொல்கிறார். தப்பாக சொன்னாலும் வானத்தில் வெள்ளைக்காக பாருங்கனாலும் சரின்னும். அப்போ அந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகும். ரோமில் போனால் ரோமனாக இருக்கணும், ஜப்பானில் போனால் ஜப்பானியனா மாறிடணும், ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் அன்பு மட்டும் தான் செல்லும். பாருங்கள், அதான் சொல்லும். அவருடைய ராஜ்யத்தில் அன்பு மட்டும் தான் செல்லும். அவர் அன்பாக இருக்கிறார், நாம் அன்புள்ளவர்களாக இருக்கணும். நம்மை பார்க்குறவங்க சொல்லணும், இவங்க அன்பாக இருக்கிறாங்க, ஏன்னா இவங்க ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். நீங்கள் இந்த அன்பு எங்கேருந்து வாங்கினீங்க, எந்த கடையில் வாங்கினீங்க சொல்லுங்கள், நான் போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? ஒரு பெண் வாங்குறீங்க, இந்த பெண்ணை எனக்கு கொடுங்கன்னு ஜனங்க சொல்ல மாட்டாங்க. இந்த பேனா எங்கே வாங்கினீங்க சொல்லுங்கள், நான் போய் கரெக்டாக அப்படி தானே சொல்கிறாங்க. இந்த பேனா, இந்த ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கினீங்க சொல்லுங்கள், நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படி நம்ம சொல்லுவாங்க. இந்த அன்பு, நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறீங்களே, ஏதுங்க, நான் வாங்கலை, அது எங்கள் இயேசு கொடுத்தார். அப்போ அவங்க அவர்களை போய் வாங்குவாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் அன்பு தான் செல்லுகிறது. இட் இஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். நம்ம பாணியில் சொல்லணும்னா டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். தலைமையில் கைவிங்க, அன்பை டவுன்லோட் பண்ணி கொள்ளுகிறேன் சொல்லுங்கள். அன்பை டவுன்லோட் பண்ணி கொள்ளுகிறேன் சொல்லுங்கள். அன்பை டவுன்லோட் பண்ணி கொள்ளுகிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட கலவுது. அருமையான வசனங்க. உங்கள் இருதயத்தை இன்றைக்கி ரூல் பண்ணுறது யார்? சில நேரம் நான் ரொம்ப டென்ஷனாக இருப்பேன், கோபமாக இருப்பேன். அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம், நான் கோபமாக இருக்கேன், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், என்கிட்ட சமாதானமாக இருக்கணும் அப்படின்ட்டு. உலகத்து ஜனங்களையும் பார்த்து நினைப்பேன், அவன் ரட்சிக்கப்படவே இல்லை, ஆனால் நான் கோபமாக இருக்கேன், அவன் என் கையில் எப்படி இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், அவன் கையில் சமாதானம் இல்லை, உன் கையில் தான் இருக்குது. நீ தான் சமாதானத்தை அவனுக்கு கொடுக்கணும். புரிஞ்சிங்க. இன்றைக்கி திருச்சபையில் இன்றைக்கி மெசேஜ் கேட்டுக்கிறோம், எல்லோரும் புரிஞ்சிங்க. நான் மற்றவர்களுக்கு சமாதானம் கொடுப்பேன். அல்லேலூயா. என்னை சமாதானம் ஆளுகை செய்யும். இங்கே பாருங்கள், சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவர். இதயத்தில் கை வச்சுக்கலாமா? இப்போ தெளிவாக சொல்லிட்டார். தேவ சமாதானம், தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளட்டும். சொல்லுங்கள் திருச்சபை, தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளட்டும். தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளட்டும். ஆமென். ஆளலையா, ஒரு ஓரம் நிறுத்திடுங்க, வெயிட் பண்ணுங்கள். வீட்டில் போய் கதை சாத்திட்டு ப்ரே பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள், 10 நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள். அந்த சமாதானம் வந்த பிறகு இறங்குங்க களத்தில். அல்லேலூயா. அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. போட்டோம், பூமி சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. பூமியோட வேகத்தில் நம்ம சுற்ற முடியாது. அது நீங்கள் படுத்திருந்தாலும் ஓடிடும், நீங்கள் நின்றாலும் ஓடிடும், நீங்கள் ஓடினாலும் அது உங்களோட வேகமாக ஓடிடும் பூமி. தேவ சமாதானம் உங்களை ஆளும் என்றால் நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஷரகாதலபா. சொல்லுங்கள், தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளும். ஆமென். கிறிஸ்துவின் வசனம் தான் தேவ சமாதானத்தை தருமா. கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. இந்த வசனம் தான் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். சில நேரத்தில் சிலருக்கு வசனம் ஹெல்ப் பண்ணாது, ஆனால் பாட்டு ஹெல்ப் பண்ணுமா. ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி. சிலருக்கு இங்கிலீஷ் பாட்டு பேசுது, சிலருக்கு தமிழ் பாட்டு பேசுது, சிலருக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான கிளாசிக்கல் பாட்டு பேசுதா இல்லையா? சொன்னார், சங்கீதமாக அது பாடு, கீர்த்தனை நான் பாடு மகளே, ஞான பாட்டு நான் பாடி என்ன பண்ணு, புத்தி சொல்லி இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. யூ ஹேவ் டு சிங் டு காட் இன் யுவர் ஹார்ட். உங்கள் மனதிலே கர்த்தரை பக்தியுடன் பாடி தேவனை ஆராதனை செய்யுங்கள், தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லுகிறார். இது புதிய மனுஷனுடைய வேலை. ஒரு செல்வந்தர் ஒரு கம்பெனி வச்சுருந்தாராம். அவர் கிறிஸ்டியன் தான், பெரிய கோடீஸ்வரர். அந்த கம்பெனி கேட்டுக்கிட்ட போகும்போது ஒரு செக்யூரிட்டி கதவை திறப்பான், அவர் போயிடுவார். ஆனால் இந்த செக்யூரிட்டி கொஞ்ச நாள் கேட்டு திறக்கும் போதே பாட்டு பாடினே வரான். சார் முன்னாடிலாம் கதவு திறந்து அப்படியே நின்று முறைச்சி பார்த்து நடப்பான். இப்போ குட் மார்னிங் சார் அப்படியே சிரிச்சிட்டேறான். அப்புறம் அவர் போயிட்ட பிறகு அவர் கண்ணாடியில் பார்க்குறாரு, பார்த்தா அவன் பாடிக்கிட்டே போய் செக்யூரிட்டி ரூமில் உட்காரான். என்னடா வெயிலில் செக்யூரிட்டி உட்காந்துக்கிறான். இங்கேருந்து அவன் நடந்து ஆஃபீஸ்க்கு வரணும், அவ்வளோ தூரம் நடக்கணும், நம்ம காரில் போகிறோம், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு நினச்சிக்கிட்டார். ஒரு வாரம் பார்த்தார், 10 நாள் பார்த்தார், ரொம்ப ஜாலியாக இருக்கான், ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஆமாம், ஒருவேளை புது கல்யாணம் எதனா பண்ணியிருப்பானோ, இல்லை பணம் எங்கன்னா வந்திருக்குமோ அப்படின்னு போய் கேட்டாராம். இல்லை சார், எனக்கு கல்யாணமே ஆகலை, எனக்கு புது வீடெலாம் ஒன்று வாங்கலை. எப்பட்றா இவ்வளோ சந்தோஷம் இருக்கேன்னு கூப்பிட்டு கேட்டார். சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டேன் சார். ரட்சிக்கப்பட்டியா? என்னடா நீயும் கிறிஸ்டியனு நானும் கிறிஸ்டின், இது வெளிநாட்டில் இருந்தது, நீயும் கிறிஸ்டியனு நானும் கிறிஸ்டியனு ரட்சிக்கப்பட்டேன்ற. இல்லை சார், ரட்சிப்புனா ஒன்றும் இல்லை, நம்ம பழசை தூக்கி போட்டு புதுசு போட்டுக்கிறது சார். என்னையும் அந்த சர்ச்சைக்கு கூட்டு போடான்னு போய் அவரும் ரட்சிக்கப்பட்டு அவரும் அந்த இடத்துல போய் பாடல் பாடி கொண்டு இருந்தாரா. ஹல்லேலூயா.
நம்ம சுந்தர் தம்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இப்போ ஓஎம்ஆர்வி ஆழகமாக கூப்பிட்டு போனோம்னா நம்மளெல்லாம் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிஹேவ் பண்ணுறாரு. ஒரு பாட்டு புக்கை திறந்து தெரியாத பாட்டை கூட சத்தம் போட்டு பாடி நடக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக. நம்ம சோர்ந்து போகிறோம், நம்ம கொஞ்ச நேரம் பாட்டு பாடுறோம், அப்புறம் திரும்பி ஒரு குறை பேசுகிறோம், அப்படி திரும்பவும் ஒரு புலம்பல் அதிகாரம் நம்மளே படிச்சிடுறோம் புதுசாக. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான். இதுதாங்க புது மனுஷன், இதுதாங்க ஸ்தோத்திர பாட்டு, இதுதாங்க கீர்த்தனை பாட்டு. சில நேரம் சில பாடலுக்கு ராகம் கூட இல்லை, ஆனால் அவ்வளோ மகிழ்ச்சி. ஆமேன். நேற்றுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு, எங்கள் அம்மா நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் ப்ரே பண்ணுற பிள்ளைங்க அவங்க ஒரு வித்தியாசமாக ப்ரே பண்ணுறாங்க, அப்படியே புலம்புறாங்க ஆண்டவர்கள். அப்பா அப்பா அப்படின்னாங்க. அம்மா என்னதுமா அது அப்படின்னு, ஏமா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா அவங்க பண்ணுற ப்ரேயர் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்க ஆண்டவருக்கு பிடிக்குதுப்பா. அவங்க அதை சொன்னதுமே நான் கையெடுத்துட்டு, ஆண்டவர் அப்பா சாரிப்பா, நீங்கள் என்ன பாட்டு பாடினாலும், ஞான பாட்டு பாடினாலும், கீர்த்தனை பாட்டு பாடினாலும், புது புது பாட்டு பாடினாலும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொன்னாலும், எப்படி நீங்கள் பாடினாலும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் கர்த்தரை பாடி துதிக்கும் போது கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லையா? மியூசிக் ஸ்கேல் சேராக இருக்கலாம், சேராமல் போகலாம், ரிதம் சேராமல் போகலாம், டெம்போ ஒத்து போகாமல் போகலாம், எப்படியோ இல்லாமல் போகலாம், ராகம் இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் பாடுவது பிடிக்கும். ஏனென்றால் நீங்கள் புது சிருஷ்டி. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. அல்லேலூயா. A new man, a new life என்பதை படித்து கொண்டிருக்கிறோம். முதல் பார்ட் படித்தோம், கிறிஸ்துக்குள் மரிக்க வேண்டும், கிறிஸ்துக்குள் உயிர் தெழ வேண்டும், பழையவைகளை களைந்து விட்டு புதியவைகளை தரித்து கொள்ள வேண்டும். இப்போ படித்தோம், மூணாவது படித்தோம், கிறிஸ்துவை போன்று வாழ வேண்டும்னோ. அதில் தான் பாட்டு பாடுறது, மன்னிக்கிறது, தேவ சமாதானத்தோடு இருக்கிறதுலாம் படித்தோம். இப்போ ஃபேமிலிக்கு ஜம்ப் பண்ண போகிறார். எதை பற்றி சொல்ல போகிறாரு? எத்தனை பேருக்கு ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும்? என்ன கை தூக்க மாட்டேறீங்க? இன்றைக்கி வேணால் கோபத்தில் தூக்காமல் இருப்பீங்க, ஒரு நாள் அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர் வீட்டுக்கு வரலன்னா உங்கள் கதை என்ன பாருங்கள். இல்லை, காலையில் போகும்போது ஹஸ்பண்டோட ஒரு சண்டை, போ திரும்பி வராது அப்படின்னுங்க. 1 மணி நேரம் லேட்டாக வந்தாருன்னா உங்களுக்கு இங்கே பைத்தியம் பிடிக்கும். நம்மலாம் ஃபேமிலிக்கு ரொம்ப அடிக்ட். இது இந்தியன் கல்ச்சர், இந்த பிப்ளிக்கல் கல்ச்சர். இந்தியன் கல்ச்சர் ஆண்டவருடைய கோடி நன்றி. பிப்ளிக்கல் கல்ச்சர், கணவன் மனைவி பிள்ளைகள் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க. அதெல்லாம் விடவே முடியாது. கணவன் மனைவியை விட்டால் ஊரே அவர் அடிக்கும், மனைவி கணவனை விட்டால் ஊரே அடிக்கும். பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கலன்னா பெரியப்பா சித்தப்பா மாமா தாத்தா பாட்டி எல்லாம் திட்டுவாங்க, அப்பாவை பாடுறாரு. இன்றைக்கி ஃபேமிலியை பற்றி சொல்லித்தர போகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிய போகிறீங்க? என்னோடது இல்லை, ஃபஸ்ட்டு மனைவிகளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். எதுக்கு ஏற்றபடி? கர்த்தருக்கு இல்லாததை சொல்கிறதுலாம் கீழ்ப்படினோன்னு இல்லை, கர்த்தருக்கு ஏற்றபடி. ஏன்னா அவர் தப்பு பண்ணுறாரு, இதில் சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை, ஓகேங்க கீழ்ப்படியாதீங்க, அதுக்கு கீழ்ப்படியாதீங்க. அவருக்கு கரெக்ட் டைம் சாப்பாடு போடணுமே அது, அவருக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி தரணுமே அது, அவரை அன்பு செலுத்த வேண்டுமே அது, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமே. உலகத்தில் அதிகமான ரெஸ்பெக்ட் நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? ஆண்டவருக்கு அடுத்தபடியா உங்கள் வீட்டுக்காரருக்கு தான் தரணும். நான் சொல்லங்க, ஆண்டவர் சொல்கிறார் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்திருங்கள், கீழ்ப்படிங்கள். லெட் யுவர் ஹஸ்பண்ட் சே. மனைவிகளை இங்கே அமர்ந்திருக்கிறீங்களா, உங்கள் வீட்டுக்காரை பார்த்து உங்கள் மனைவி உனக்கு கீழ்ப்படிவாங்க. நான் சத்தியமாக கிடையாது பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. எங்கள் மனைவி என் கூட சண்டை கூட போடுவாங்க, ஆனால் எனக்கு கீழ்ப்படிவார்கள் என்கிற பெயரை நீங்கள் வாங்க வேண்டும் என்பதை கொலோசு திருச்சபைக்கு எழுதியிருக்கிறார். கிரீக் கல்ச்சர், மாடர்ன் கல்ச்சர். நான்லாம் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். யோ நீயும் நானும் ஒன்று, உன்னை பேரிட்டு கூடுவேன், நான் உன்னை வாடா போடான்னு கூடுவேன் அப்படின்னு கிரீக் கல்ச்சர் தான் இதெல்லாம். பிப்ளிக்கல் கல்ச்சர்னா ஆபிரகாமை உங்கள் ஒய்ஃப் சேரா ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்களாம். இனி கிரீக் கல்ச்சர்னா மரியாதையே இல்லை உனக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது, நான் சொல்ல, பவுல் சொல்லுகிறேன், உங்கள் மனைவிக்கு உங்கள் புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? ஓபே. நாங்கள் அவர்னா குருவா? எனக்கு அவர்னா வாதியாரா? அவர்னா எங்கள் அப்பாவா? அவர் என்ன சொத்து சேர்த்து வச்சவரா? அவர்னா பெரிய ஒழுங்கா? நான் அவருக்கு கீழ்ப்படினுமா? நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுது. இப்போ புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் 19th verse, அன்பு கூறுங்கள். கீழ்ப்படுறதுனுமா எனக்கு ஈஸின்னு நினைக்கிறாங்க, அன்பு கூறுறது ரொம்ப கஷ்டம். அந்த மனைவி அன்றைக்கி சாப்பாடு செய்யலைனாலும் நைட் வரும்போது அவர் என்ன பண்ணோம்? அன்பு கூற வேண்டும். சண்டை போட்டாலும் திரும்பி அவர்களை கசந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லிட்டார். கிரீக் கல்ச்சருக்கு கொலோசு பட்டணம் ஒரு நல்ல சிட்டி, ரோமாபுரியில் ஒரு நல்ல சிட்டி, எல்லாம் மாடர்ன் லேடிஸ், அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, கிரீக் கல்ச்சர், ஃபிலாசபி படித்தவங்க.
கொலோசை சபையில் உள்ளவங்க அவங்க ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துக்கிறாங்க. வெளி உலகத்தில் பார்த்தா கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, நீயா நானான் ரோட்டில் நிற்கிறாங்க. இங்கே வந்தால் என்ன பண்ண சொல்கிறாரு? கீழ்ப்படிய சொல்கிறார். யார்? பவுல் அப்போஸ்தலன். இப்போ பவுல் அப்போஸ்தலனை தூங்கி இருக்கிறவரை எழுப்பி வந்து இந்த வசனத்தை மாற்றுங்கன்னா மாற்றுவாரா? இதை தான் திரும்பி சொல்லுவாரா? இதை தான் திரும்பி. ஏன்னா இது அவருடைய ராஜ்யம், அவருடைய சபை, இது தேவனுடைய குடும்பம். உங்கள் குடும்பத்துடைய தலைவர் உங்கள் ஹஸ்பண்ட் நினைக்கிறீங்கள, ஜீசஸ். உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து பயப்பட சொல்ல, அதுக்கு மேலே உள்ள இயேசுவை பார்த்து தான் உனக்கு பயப்படுறேன். நம்ம சர்ச்சில் கப்புள்ஸ் கேம்பில் திருவிருந்து கொடுப்போம். அந்த திருவிருந்தில் என்ன தெரியுமா சொல்லி கொடுப்போம்? கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தது போல நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், இந்த திருவிருந்துன்னு மனைவி கணவன் கொடுப்பாங்க. கணவன் சொல்லுவார், கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தது போல நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், கணவன் மனைவிக்கு திருவிருந்து கொடுப்பார். ஆக இங்கே பெரிய ஆள் கணவனும் இல்லை மனைவியும் இல்லை, கிறிஸ்து. இந்த கிறிஸ்து போட்ட ரூல் தான், நீ அவனுக்கு கீழ்ப்படி, நீ அவளை அன்பு செலுத்து. முடிச்சிட்டார். ஆமென். இப்போ பிள்ளைகளே, பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க? எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமான. எதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்கிறார் அது நமக்கு பிடிக்காது. பெற்றோருக்கு கீழ்ப்படிவது பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அப்பா ஒன்று செய்யினா அதை செய்யாமல் போகிறானே, அதான் ஸ்டைல். கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு 10 பேர் முன்னாடி சொல்லுவான். அது அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அவனை கூட்டு போய் 2 தட்டு தட்டி அவன் அப்புறம் அழுதுன்னு வந்து எடுத்து வைப்பான். கீழ்ப்படியாமல் போகிறது அவங்களுக்கு பெருமை. எங்கள் அப்பா கடைக்காரர், அவர் வேறு வேலை இல்லை அப்படி சொல்லுவான். அது கர்த்தர் கையிலேருந்து ஆசீர்வாதம் கிடையாது, பெற்றோர்களேருந்து ஆசீர்வாதம். ஷோ டு த வேர்ல்ட் தட் யூ ஆர் ஒபேயிங். ஆமென். பிதாக்களை உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள். இங்கே பாருங்கள் மெயின் பாயிண்ட்டு. சில அப்பாங்க அந்த பிள்ளைங்களை திட்டுவாங்க பாருங்கள், அதுக்கு மூளையே ஃப்ரீஸ் ஆகிடும், அப்படியே நிற்கும். ஏன்? ஸ்கூலுக்கும் கிளம்பாது, பேண்ட்டு போட்டிருக்கோம், ஷர்ட் போட்டிருக்காது, டிஃபன் பாக்ஸ் மூடி போடாமல் எடுத்துன்னு போவோம், அப்படியே நிற்கும். ஏன்னா நீங்கள் திட்டுன திட்டு அந்த குழந்தை திடனற்று போயிடுச்சு. அவன் கேட்டால் எங்கள் அம்மா என்னை திட்டினாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். நீங்கள் நல்லதுக்கு தான் திட்டிருப்பீங்க, அது அவனுக்கு தெரியாது. அவன் எதை எடுத்துப்பான்? என்ன திட்டினாங்க, என்ன அடித்தாங்க. உங்கள் பிள்ளைகள் திடனற்று போனது ஒரு வேளை நீங்கள் அவர்களை கோபமூட்டினதா இருந்தால், யூ ஹேவ் டு ஸ்டாப் இட் டுடே, நவ். எங்கள் பெற்றோரில் எங்கள் தாய், எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் ஒரு வித்தியாசமான வளர்ப்பாங்க. எங்கள் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி கொடுப்பாங்க. என்னென்னா, அப்பா நீ ஆம்பளை பிள்ளை, நீ செய்யலைன்னா அவ்வளோதான், தாத்தா நிலமை அவ்வளோதான், பாட்டி நிலமை அவ்வளோதான், அம்மாவை யார் பாப்பா, நீ தான் பார்க்கணும், அப்படி ஒரு வித்தியாசமாக சொல்லி தருவாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு வைங்களேன், கூப்பிட்டு வச்சு அடிக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறதே, நீ தண்ணி எடுத்து அம்மாவுக்கு வைக்கல, யார் எடுத்து வைப்பா, யார் பண்ணுவா, நீ தானே ஆம்பளை பிள்ளை, நீ தானே செய்யணும், நீ செஞ்சதானே தங்கச்சிக்கு அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் சிலரை பார்த்துருக்கேன், அறிவு இருக்கடா உனக்கு, நீலாம் ஒரு ஆம்பளை பிள்ளையடா, எதுக்கு வளர்ந்துருக்கே, இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கே, காலையில் கூட 10 இட்லி சாப்பிட்டியே, தண்ணி தூக்கி வைக்க முடியாது, அப்படி பேசுகிறாங்க. அது ஒரு ராங்க, எனக்கு அது தப்பாக தெரியுது, அப்படி சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு பொறுப்பு சொல்லுவாங்க. நீ தாய்க்கு தலைச்சம்புள்ள, நீ தாண்டா தண்ணி எடுத்து வைக்கணும், அப்பா நீ எடுத்து வைக்கலன்னா அவ்வளோதான்டா என் கதை. இப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு பொறுப்பாக சொல்லி வளங்க. ஆமென். நம்ம பிள்ளைங்களை கோபம் ஊட்டி வெறுப்பேற்றி அவங்களை நம்மளை விட்டு போக வைப்பதற்காக இல்லை. There are 2 approaches, constructive approach and destructive approach. என்னோட அப்ரோச் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சுங்க. அதனால தான் என்னை சுற்றி எப்போதும் பிள்ளைங்க இருப்பாங்க. டிஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் இருக்கிறவங்க அவங்கள சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் தான் தனியாக இருப்பாங்க. ஃபாலோ கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச். உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட வரணும், அவர்களை கோபம் ஊட்டாதீர்கள். நீங்கள் கோபம் ஊட்டி நீங்கள் அடின்னு அடிக்கிறீங்க, அவன் திருப்பி அடிக்கலன்றதுக்காக அவன் தோத்துட்டான்ல, அவன் ரெடி ஆகினுங்கிறான். வா உன்னை ஒரு நாள், என் கோபம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை கோபமற்று போதினால் திடனற்று போகிறார்கள். They feel weak. Amen. Hallelujah. Hallelujah. பிள்ளைகளை கோபப்படுத்தலாமா, ஞானமாக வேறு ஐடியா யோசிக்கலாமா? ஒரு சிஸ்டருக்கு 5 பிள்ளைங்க. அந்த பிரதர் அந்த சிஸ்டரையும் பார்த்தேன், எப்படிங்க 5 பேரை வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே நின்று அந்த நடு ரோட்டில் அந்த கார் பார்க்கில் நின்று மேலே பார்த்தாங்க. பாஸ்டர், நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி தான், ஒன்றுத்துக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் அங்கே பார்த்து தான் செய்கிறேன் அப்படின்னா. முதல் முறை இதை சொன்னது. நான் இந்த புக்கை படித்தேன், அந்த புக்கை படித்தேன், பெரம்பு எடுப்பேன், பெல்ட் எடுப்பேன், உப்பில் முட்டி போட வைப்பேன், கட்டி போட்டு அடிப்பேன்னு சொன்னவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். முதல் முறை அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் அங்கே பார்ப்பேன், கன்ஃபார்ம்டுங்க, உங்கள் புள்ள அடம் பிடிச்சா கூட நீங்கள் அவனை அடின்னு அடித்து கோபம் மூட்டிட்டு அடக்குறீங்களே, தப்பு, செய்யக்கூடாது, கத்திரிக்கையில் வெயிட் பண்ணணும். உங்களுடைய வேலை அவனை அடக்குவதில்லை, அவனை பொறுப்புள்ளவனாய் மாற்றுவது. நான் நிறைய நேரத்தை என் பிள்ளைங்களை, என் ஸ்பிரிச்சுவல் பிள்ளைங்களை கூட யோசிப்பேன். தப்பு பண்ணும்போது கடிந்து கூட கொண்டு போவோம். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், உன் வேலை அவங்கள அட்டாக் பண்ணுறதில்ல, அவங்கள ரைஸ் பண்ணுறது.
அவங்கள வளர்த்து விடுறது, இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும். அவனை கோபம் முட்டி திடநற்று போக வச்சு ஊழியத்தை விட்டு பின்பாக வச்சு ஓட விடுறது உன்னோட வேலை இல்லை. அவனை வித்தியாசமாக நடத்த வேண்டும். he should be attracted. திடநற்று போக கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகளை பற்றி எக்ஸ்ட்ரா பேச, வேலைக்காரர்கள் கீழ்ப்படிய வேண்டும், கபடம் இல்லாதபடி ஊழியம் செய்ய வேண்டும். தம்பி சொல்லும்போது சொன்னார், வேலைக்காரர்கள், நம்ம எல்லாருமே வேலைக்காரர்கள் தான். நமக்கு மேலே லீடர்ஸ் இருக்காங்க, எனக்கு மேலே என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம சர்ச்சுக்கு மதர் சர்ச் இருக்குது, மதர் சர்ச்சுக்கு மேலே கிராண்ட் மதர் சர்ச்சுக்கு, கிராண்ட் சர்ச்சுக்கு மேலே கிரேட் கிராண்ட் மதர் சர்ச் இருக்குது. நம்முடைய சபைகள், ஜீவ வார்த்தை சபைகளுக்கு ஹையர் பாஸ்டர், பெரிய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கீழே நம்ம பல நேரங்களில் அங்கே போய் ஊழியம் பண்ணுறோம். இவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா கஷ்டங்க. நான் வந்துட்டேன், இனிமேல் நான் பண்ணுவேன்ல, இல்லை நான் உட்காந்துருக்கேன், நான் சொல்கிறத நீ பண்ணுன்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்ம மதர் சர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி கொலோசியர் 3ஆம் அதிகாரம், நாங்கள் ப்ராவப்ஸ் போயிட்டோம், நல்ல வேலை கொலோசியர் படிச்சுட்டு இருக்கிற, சீக்கிரமாக ப்ராவப்ஸுக்கு வந்துடு, மார்னிங் டியூஷன் நடத்த வேண்டும். இதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படுகிறது நல்லதா கெட்டதா சொல்லுங்கள்? ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கபடமில்லாத இருதயத்தோடு செய்யுங்கள். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். சொல்லுங்கள், நான் கர்த்தரிடத்திலிருந்து சொல்லுங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நமக்கு லேண்டை சுதந்திரமாக தருவார்னு? ஓஎம்ஆரில் தருவார்னு விசுவாசிக்கிறீங்க? கையில் காசு இல்லை, ஆனால் ஏசு இருக்கிறார். சொல்லுங்கள், கையில் காசு இல்லை, ஏசு இருக்கிறார். எனக்கு என்ன சுதந்திரத்தை கர்த்தர் தருவார். எதை செய்தாலும் மனுஷன் இருக்குன்னு செய்ய மாட்டேன். நான் காலையில் வரும்போது மக வந்து பெருக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கார அனுப்பிட்டு பெரிய பிள்ளைய ஸ்கூலில் விட்டு வந்து பெருக்கினுக்குது. நீ சோர்ந்தே போகாத மகளே, நீ கர்த்தருக்குன்னு செய்கிற, உன் ஆண்டருக்குன்னு செய்கிற. ஆமென். பிள்ளைங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெலாம் கட்டிட்டு அவசரமாக ஓடி வரீங்க, உங்கள் ஆர்டருக்காக செய்கிறீங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. லோ ஒர்க் பண்ணும்போது ரொம்ப மனது டிஸ்கரேஜாக இருக்கும். என்னடா நம்ம மாப் போடுறோம், எல்லாரும் உட்காந்துக்கிறாங்களே அப்படின்னு தோணும். சோர்ந்து போகாதீங்க. அப்பா நான் உனக்கு செய்கிறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா நீ பாருப்பா, தயவு செஞ்சு நீ பாரு. என்னோட பிளான் அதான், என்னோட பாலிசி தான். ஓஎம்ஆர் ஊழியத்துக்கெலாம் போகும்போது உண்மையில சொல்கிறாங்க, என்னால் முடியல, இந்த வாரம் சண்டே வந்து என்னால் எழுஞ்சிக்க முடியல. எனக்குள்ள ஒரு எண்ணம், இந்த வாரம் ஓஎம்ஆர் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க டீம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, இவங்க ஃபோன் எடுக்கல. என்னப்பா நான் 4:30 ஆகும்ண்ணா. ரைட், நம்ம கையில் கார் இல்லை, நம்ம இன்றைக்கி போக தேவையில்ல அப்படின்னு ஒரு பெரிய சோர்வு. இன்றைக்கி நிறுத்திடலாம், ஆனால் நான் நிறுத்திடுறேன், அவ்வளோதான் என்னால் முடியல அப்படின் போது பாஸ்டம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க ஆண்டரமில் போக சொன்னால் போனாங்க. இல்லைம்மா என்னால் எழுச்சிக்க கூட முடியாது, ஏன்னா 4 ஆராதனை முடிச்சுட்டு வந்திருக்கேன், முடியல. அப்போ நான் வெளியே தம்பிங்க ஃபோன் பண்ண, என்ன பண்ணுறீங்கன்னா ஓஎம்ஆருக்கு இட்லி ரெடி, மட்டன் தலை குழம்பு, தலைக்கறி போட்ட குழம்பு ரெடி, சாப்பாடு கட்டி இங்கே வச்சுக்கிறாங்க. சஞ்சன் ரெடியாக வந்து உட்காந்துருக்குறான், இன்னும் 2 பசங்க வந்துன்னுக்குறான். ஆமாம் அப்பா என்னால் முடியல, இவங்களாம் ரெடியாகிறாங்கன்னு நான் போகிறேன். ஆனால் உமக்காக தான் போகிறேன்ப்பா, நான் சொல்லி சொன்னேன்மா உமக்காக போகிறேன்ப்பா, ஓஎம்ஆருக்காக சத்தியமாக போகல. அங்கே போய் நான் என்ன சாதிப்பேனே எனக்கு தெரியல. பயங்கர அதிசயமாக கவனிங்க. அங்கே போனோம், நாங்கள் 3 பேர் தான் போகிறோம், நானும் பாஸ்டம்மா சஞ்சன் தான். போகிற வழியில் காரில் ஜீவாவை இறக்கிக்கிட்டோம். அவன் ரிட்டன் காரில் வந்தான், திரும்பி வாடா செகண்ட் ரவுண்ட் ஏற்றிட்டோம். ஏற்றிட்டு போனால் அங்கே அந்த பிரதர், அவருக்கு ஃபோன் பண்ணுறோம். அவர் நம்ம சர்ச்சுக்கு ஒரு 2 வாரம் வந்துட்டு பிறகு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கால் கட்டு போட்டு உட்காந்துருக்கார். அவருக்கு ஃபோன் பண்ணோம், ஐயா நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்களான்னு நினச்சேன் ஐயா, நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரேன், என்னை கூப்பிட்டு போவீங்களா? அவர் அவங்க ஒய்ஃபை காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தோம். ஆராதனையில் கலந்துக்கிட்டார், அவர் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு தம்பி வரல, அவன் வந்து போன வாரம் வந்தான், இந்த வாரம் வரல. முதுகு அடிப்பட்டு, கபடி விளையாடி முதுகு அடிப்பட்டு பெரிய இன்ஜுரி ஆகி வீட்டில் படுத்திருக்கான் அப்படின்னு. உடனே ஜீவா தம்பி சொன்னார், பாஸ்டர் நான் அவனுக்கு ப்ரே பண்ண போகிறேன். வெரி குட்மா, வெறுங்க ஐயா போகாத, அவனுக்கு எதனா சாப்பிட வாங்கிக்கோன்னு வாங்கிட்டு ரொம்ப தூரம் சைக்கிளில் போகிறான்றான். வேணா நானே அவனை விடுறேன்னு போனால் அந்த தம்பி காலில் அடிப்பட்டு படுத்திருந்தவர் இன்றைக்கி சாயந்தரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருக்கிறார். வீட்டில் அவன் இல்லை. டிஸ்கரேஜ் ஆகாத ஜீவா, போய் அந்த அம்மாவை பாரு. அவங்க அம்மாவை பார்த்தார். பார்த்துட்டு அம்மா அவங்க மகனை பார்க்க வந்தோம், அவன் பேர் தெய்வீகன், மகனை பார்க்க வந்தோம், இல்லை விளையாட போயிட்டான். சரிம்மா ப்ரே பண்ணிட்டு போகிறோம். ப்ரே பண்ணிட்டு அந்த சாப்பிட்ற ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு நான் போய் இந்த பிரதரை ஏற்றிட்டு வரதுக்குள்ளே அந்த குழந்த 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்த சைக்கிளில் வரான். அவனை பார்த்தோம், எனக்கும் ஜீவாக்கு பாஸ்டா மகளை கண் கலங்கிச்சு. அப்பா நான் இந்த ஒரு குழந்தைக்காக இந்த 55 கிலோமீட்ரு 60 கிலோமீட்ரு வரணும் வர்ற அடிப்பா அப்படின்னு. அன்றைக்கி அந்த பிள்ளையை தொட்டார், அவன் கையை தூக்கி தூக்கி கத்துற ஆராதனை செய்து கூட அந்த பிரதரை தொட்டார். பாஸ்டர் நீங்கள் வரலன்னா நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன், என்னால் எழுஞ்சிக்கவே முடியல, அவ்வளோதான். ஓடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் கால் கட்டு போட்டு இங்கே நடக்கக்கூடாதுன்னு முன்னாடி இப்படி இருந்துச்சு. இதாங்க, எதை செய்தாலும் ஆண்டருக்காக செய்யுங்க.
யாருங்க பலன் தரப்போறா? அப்படி கொடுத்தாலும் முடிஞ்சிருங்க. அந்த பலனை கொடுத்தாலும் உடனே போயிடும். உங்கள் அலவன்ஸ் இப்போ வாங்கின அத்தனை நிமிஷமே போயிடும். உங்கள் நல்ல பேர் ஸ்பாட்லேயே போயிடும். அடுத்ததே கெட்ட பேர். இப்போ புகழறவங்க அடுத்த நிமிஷம் உங்களை திட்டுவாங்க. உங்கள் கோல்டு காணாமல் போயிடும். உங்கள் பலன் காணாமல் போயிடும். உங்கள் சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிடும். வாங்கி வச்ச பிரியாணி அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் காலி ஆகிடும். காலி ஆயிடுச்சா அப்படின்வீங்க. ஆனால் அப்பா கையிலேருந்து நீங்கள் மனப்பூர்வமாக செய்து அவர் கையிலேருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வது தான் உங்கள் லட்சியம். ஏஞ்சிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு நான் வருகிறேன். கர்த்தாவே, உமக்கு நான் வருகிறேன். மகளை எழுந்துங்க, அர்ப்பணிங்க. கிறிஸ்துவிடம் உங்களை அர்ப்பணிங்க. எத்தனை பேர் அர்ப்பணிக்க ரெடியாக இருக்கிறீங்க? வாங்க, கர்த்தர் இன்றைக்கு நம்மை தொடுகிறார். கர்த்தர் நம்மை இன்றைக்கு தொடுகிறார். ஓ ரீ காதா லா பாஷா தரா காதா லா போ தே ரே பேரே கே தே நே போ ஷே ரே ரே தே ரே பேரே 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 பேதே லே ரே கே தே லே. கர்த்தர்கள் அர்ப்பணிக்கலாம். கிறிஸ்துக்குன்னு நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் மனசில் கசப்பு இருந்தால் கூட, யாராவது மன்னிக்கணும்னா கூட கிறிஸ்துக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் இந்த சபையில் நினைச்சிருக்கேன், நீங்கள் நினைச்சிருக்கீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் செவ்வாய்க்கிழமை பிரேயருக்கு வந்திருக்கேன், நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், அதனால் மன்னிக்கிறேன். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், என் ஆண்டவரை பார்க்குறேன். கிறிஸ்து உங்களை தொடுகிறார். மகனே, மகளை நம்ம அர்ப்பணிப்போமா? ஷிகாரா பாதாலா பாதேரே பேரே கேதேரே பேஷேரே பேதேரே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. சொல்லாம என்னாலப்பா, என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. எங்கள் மகா இருக்கும் கிருபை தகப்பனே, எங்களை மன்னித்து எங்களை இந்த அளவா நேசித்தப்பா, எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றின தேவனை நன்றி செலுத்துகிறப்பா. இம்மட்டும் எங்களோடு பேசின தேவன் இனியும் எங்களோடு பேசினமா செபிக்கிறஜா. எங்களை தாழ்த்துறோம், எழுத்துகிறோம். இயேசுநாம பிதாவே, ஆமென். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பவுல் அந்த கொலோசிய பட்டணத்துக்கு அநேக முறைமைகளை, பழைய முறைமைகளை கலந்துவிட்டு புதிய மனிதனை மாறுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்தை சொல்லுகிறான். தான் மகனே, நீ முன்பாக எப்படி இருப்பீங்களோ தெரியாது, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றும் நாமும் ஆண்டவருக்குள்ளே நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை பழைய வாழ்க்கையை மாற்றி விட்டு புதிய வாழ்க்கையை தருகிறார். இது ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறார் என்றால், ஆண்டவர் இன்னைக்கு பவுல் சொல்லுறது போல் நம்மளுக்கும் பார்த்து சொல்ல, மகனே, நீ ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருமா? மணி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வேண்டுமா? நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லுகிறார். நம்முடைய தாய் சபையில் அவங்க சொல்லும்போது ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒருவர் இவங்களை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டாங்களாம். அவங்கள எத்தனையோ முறை ஆண்டவர் காலையில் செய்தி கேட்கும்போது, வசனம் படிக்கும்போது எத்தனை முறை மன்னிங்க மன்னிங்கன்னு வசனம் கேட்டாலும் அவங்க செஞ்ச பாதிப்பு உள்ள பயங்கரமாக இருக்கு. ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ ஒரு பாதிப்பு உண்டு பண்ணாங்களே, எப்படி மன்னிக்கிறது ஆண்டவரே, எப்படி மன்னிக்கிறது ஆண்டவரே? ஆனாலும் திருப்பம் வசனம் ஆண்டவர் போதிச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ஒரு நாள் ஆராதனையில்
ஆண்ட திட்டத்திலுமா மகனை இன்னைக்கு நீ அவளை மன்னிச்சு தான் ஆக வேண்டும் என்று பரிசுத்தான பலமாக எழுதுனால அன்னைக்கு அவங்கள அழுது ஆண்டவரே இயேசப்பா அவங்கள நான் மன்னிக்கிறேன் என்று அவங்கள மனப்பூர்வம் மன்னித்தாங்களாம். மன்னித்த பிறகு இவங்க மேலே இருக்க ஒரு பெரிய பாரகம் இருந்து மீண்டும் மீண்டும் சொன்னாங்களா, ஆண்டவரே நீ ஒரு முறை மட்டும் மன்னிக்கலாமா, மீண்டும் மன்னிக்கணும். ஆண்டவர் அவங்களுக்கு வாரம் எப்போ சொல்கிறாரோ அப்பப்பெல்லாம் சொன்னாங்களா, ஆண்டவரே மீண்டும் அந்த நபரை நான் மன்னிக்கிறேன், மீண்டும் அந்த நபரை மன்னிக்கிறேன், மீண்டும் நபரை மன்னிக்கிறேன் சொல்ல கர்த்தர் இவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தின் ஆவியினால் ஆண்டவர் நிரப்பினாராம். பிறகு சொன்னாங்க, அவங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிச்சேன், அவங்க குடும்பமாக நான் ப்ரேயர் பண்ணேன், அவங்களுடைய பலவீனத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் இன்னைக்கு எங்களை சமாதானமாக வைத்திருக்கிறார் என்று அவங்களுக்கு சாட்சி சொன்னாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு கூட ஏதாவது ஒரு செஞ்ச காயங்கள் அதிகமாக இருக்கும். ஐயோ நான் ஒரு முறை மன்னிச்சிட்டேன் போதும், நான் இன்னொரு முறை மன்னிச்சிட்டேன் போதும், இதற்கு முறையே மன்னிக்க முடியாது என்று ஒருவேளை இன்னைக்கு நாம் அந்த சகோதரி இப்போ நிபந்தனை செய்தோம். ஆண்டவர் இன்னைக்கு மீண்டும் ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லுங்க, மகளே மீண்டும் அவளை நீ மன்னிக்க தான் வேண்டும், மீண்டும் ஒரு விஷயம் மன்னிக்க தான் வேண்டும், மீண்டும் ஒரு விஷயம் மன்னிக்க தான் வேண்டும் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி நம்ம கர்த்தருக்கு நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே இயேசுப்பா, நான் எனக்காக நான் மன்னிக்கலப்பா, ஆனால் உங்களுக்காக மன்னிக்கிறப்பா. அந்த நபர்கள் செஞ்ச காயங்கள் எனக்கு அதிகமாக இருக்கப்பா, அந்த நபரினால் நான் பாதிக்கப்பட்டேன்ப்பா, அந்த காயங்கள் கூட ஆறுல தகப்பனேப்பா. ஆனாலும் இன்னைக்கு வசனத்துக்கு நான் கீழ்படுகிறேன்ப்பா, வசனத்தை நான் கீழ்படி என்ன நான் ஒப்பு கொடுக்குறப்பா. என் மனசுல பழைய மனுஷனா இருந்த ஆண்டவரே வேற சைகைகளா இருக்கான்ப்பா, ஆனா நான் உம்முடையவெல்லாம் மாறிட்டேனப்பா, உங்களுக்கு நான் ஊழியர்களா மாறிட்டேனப்பா, என்னை உமக்காக நீ பிரிச்சு கொண்டிருக்கீங்களப்பா. ஆனா நீங்க மன்னிக்கிறது போல அந்த நபரை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆண்டவரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஒரு விசுவாச செயல் செய்ய போகிறோம். நம்ம இரண்டு பேரா நின்று கொள்ள போகிறோம். ஒருவேளை நம்ம ரெண்டு பேரா நேரில் முகம் பார்த்து நின்று போகிறோம். ஒருவேளை நம்மளுக்கு பாதிப்பு செஞ்ச நபரை நம்ம எதிர இருக்கிற நபரை நினச்சிக்க போகிறோம். அவங்கள கைகளை பிடிச்சு கொண்டு அவங்கள பார்த்து சொல்ல போகிறோம், கிறிஸ்து என்னை மன்னிச்சது போல இன்றைக்கு நானும் உங்களை மன்னிக்கிறேன் இருதயத்தின் ஆழ்ந்து சொல்லுவோமா? நீங்கள் அவங்கள பார்த்து என்ன பேசலாம். நீங்கள் செஞ்ச காயம் எனக்கு பெருசு, நீங்கள் இந்த விஷயத்தில் என்னை ரொம்ப பாதிக்க பண்ணீங்களே, இந்த விஷயத்தில் என்னை ரொம்ப அவமானப்படுத்துனீங்களே, இந்த விஷயத்தில் என்னை நீங்கள் மிகவும் இருந்த கடினப்படுத்துனீங்களே, ஆனாலும் பரவாயில்ல நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்தின் ஆழ்ந்து நம்ம பேசுமா. இனி பரிசுத்தவான்கள் பலமாக அசைவை கொண்டிருக்கிறார். ஆண்டு நம்மளை புது சிருஷ்டியாக மாற்ற ஆண்டு விருப்பப்படுகிறார். ஆண்டு சொன்ன வார்த்தைகளை நம்ம ஆண்டு சொல்லாமா? அனுக்கிரகம் தர வேண்டுமே அப்பா. என்னாலும் கூடாதையா உம்மால் எல்லாம் கூடு. என்னாலும் கூடாதையா உம்மால் எல்லாம் கூடு. தினமும் உம்மில்லால் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே அப்பா. நான் மன்னிக்கிறப்பா, வாய்களை தந்து சொல்லப்பா, நான் அந்த நபரை மன்னிக்கிறப்பா. ஆண்டவரே அந்த நபரை நான் மன்னிக்கிறப்பா. எந்த பேர் உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் பட பேர் சொல்லப்பாண்டவரே, இந்த நபரை நான் மன்னிக்கிறப்பா. என் குடும்பத்தில் இந்த நபரை நான் மன்னிக்கிறப்பா. ஆண்டவரே நான் கிறிஸ்து, நீங்கள் என்ன நாங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும்ப்பா என்னை நீங்கள் மன்னிச்சிங்களப்பா, மீண்டும் மீண்டும் மன்னிச்சிங்களப்பா. இன்னைக்கு நான் மீண்டும் மீண்டும் அந்த நபரை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு வாய்களை தான் சொல்லுமா சொல்ல மன்னிக்கிறப்பா.
எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க அன்பின் தகப்பனப்பா. நாங்கள் மன்னிச்சுட்டோம் தகப்பனப்பா. நீங்க சொன்னீங்க நான் மன்னிச்சுட்டப்பா. இனிமேட்டு அந்த நபரை குறித்த கசப்பு எங்க மேல இல்லப்பா. அந்த நபரை மனசார நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. அந்த நபர் நீங்க சொல்ல மாட்டவரே, அந்த நபரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. அவளுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் நீ நீக்கி போடுங்கப்பா. அவளுக்கு என்ன குற்றங்கள் இருந்தாலும் நீங்க மன்னிங்க தகப்பனப்பா. அவள் செய்த பாவலை நீர் மன்னிங்க தகப்பனப்பா. இயேசுவே நீங்க மன்னிச்சது போல நாங்கள் மன்னிச்சுட்டோம் தகப்பனப்பா. இனிமேட்டு அவன் எந்த கசப்பு, எந்த வைராக்கியமும், எந்த கோபமும் எங்களுக்கு இல்லை தகப்பனப்பா. தேவ சமாதானம் இப்போது எங்களுக்கு தேவ சமாதானம் இருந்து ஆள கடவுத தகப்பன் எல்லாம் சொல்லமா. இப்போது இயேசுவின் நாமத்தில் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எங்களுக்கு ஆள கடவுதப்பா. இந்த கசப்பை உண்டு பண்ணி எங்களுக்கு விரோதமாக கசந்து கொள்கிற பிசாசை நான் சாப்பிட்டு நான் இப்போது அக்கி நான் சுட்டரிக்கிறப்பா. எங்க சரீரத்தை நாங்கள் ஜீவபல ஒப்பு கொடுக்கிறப்பா. இப்போது எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானத்தை கற்றுட்டு போடுங்க. நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் வீட்டுக்கு போகும்போது மீண்டும் அந்த நபரை பார்க்கும்போது ஒரு தேவ சமாதானத்தால் நிரப்ப போறீங்களே, நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுக்கு முன்னாடி சமூகம் முன்னாக சொல்லிட்டப்பா. நீங்க எங்களை ஆட்கொண்டுங்க, நீ வழி நடத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. நீங்களே பொறுப்பற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். தேவ சமாதானம் நம்ம இருதயத்தில் ஆழ கடவுதான். ஆமென். தேவ சமாதானத்தோடு சொல்லும். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மளை மூச்சு முடிய தேவன் காத்துக்கொள்கிறார். ஒருவருக்கு ஒரு கைகளை குலுக்கி ஷாலாம் என்று சொல்லும். ஷாலாம், ஷாலாம் என்றால் சமாதானம், ஷாலாம் என்றால் சமாதானம், ஷாலாம். ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.